என் கணவர் அரவிந்துக்கு புற்றுநோய் வந்தபோது, நீ விவாகரத்து வாங்கிவிட்டு இன்னொரு திருமணம் செய்து கொள். உன் இளமையை பாழாக்காதே. எப்படியும் உன் கணவன் இறந்துதான் போகப் போகிறான் என்று என்னை சுற்றியுள்ளவர்கள் பலரும் சொன்னார்கள். ஆனாலும் நான் அவரை விட்டு விலகவில்லை. அவரது சிகிச்சைக்காக வீட்டு வேலைகள் செய்து சம்பாதித்த பணத்தை கொண்டு பெரிய மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தேன். இரவுகளில் எழுந்து திருமந்திரம் படித்தேன். அழுது அழுது என் கணவரின் உயிரை காப்பாற்று என்று இறைவனிடம் கெஞ்சினேன். நான் உன்மேல் பேரன்பு வைத்திருக்கிறேன் கௌசல்யா. நீ சொர்க்கத்திற்கே உரியவள் என்று அவர் என்னை பார்த்து சொல்லுவார். பல ஆண்டுகள் கழிந்தன. என் கணவர் குணமடைந்து ஆரோக்கியத்துடன் மீண்டு வந்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் அவர் முதலில் செய்த காரியம் என்னை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு வெளியேற்றியதுதான். என் இதயம் சுருங்கி போனது போல உணர்ந்தேன். நான் உடைந்து போனேன். வேறு வழியின்றி ஒரு பெண்கள் காப்பகத்தில் தஞ்சமடைந்தேன். சில நாட்கள் கழித்து அவர் விவாகரத்துக்கான காரணத்தை சொல்ல வந்தார். அவர் சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த மண்ணே கரைந்து போனது. அந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவருக்கு பிடித்த சேலையை அணிந்திருந்தேன். ஆனால் அதுவே என் வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான நாளாக மாறும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. வீட்டிற்குள் அவர் நுழைந்தபோது நான் சிரித்தபடியே அவரை வரவேற்றேன். ஆனால் அவர் முகத்தில் கோபமும் என்னை தெரியாத ஒரு அந்நிய தன்மையும் தான் இருந்தது. மெதுவாக, எல்லாம் சரியாக இருக்க அரவிந்தன் என்று கேட்டேன். அவர் என்னை ஒரு விதமான பயங்கரமான கண்களால் முறைத்தவாறு சோபாவில் அமர்ந்தார். ஓடி போய் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்தேன். நான் அந்த குவளையை நீட்டும் போது அவர் என் கையை உதறிவிட்டு பின்னால் நகர்ந்தாள். பிறகு ஆவேசமாக கத்தினார். நீ கெட்டு போனவள் கௌசல்யா. உன்னுடன் நான் எந்த தொடர்பும் வைத்து கொள்ள முடியாது. நம் உறவு இத்துடன் முடிந்தது. என் இருப்பை அவர் மறுப்பவரை போல இந்த கருத்தை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறினார். என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஒரே நொடியில் என் உலகமே இருண்டு விட்டது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நடுங்கும் குரலில் கேட்டேன், ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கான தண்டனை என்ன? எனக்கு பதில் சொல்லாமல் அவர் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். உனக்கு புரியவில்லையா? இன்றிலிருந்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இங்கு உனக்கு இனி இடமில்லை. அழுதபடியே கேட்டேன், எந்த உறவிலிருந்து என்னை விடுவிக்கிறீர்கள்? என் வாழ்க்கை என்ன உங்களுக்கு ஒரு சிறைச்சாலையா? நீங்கள் மருத்துவமனை படுக்கையில் கிடந்தபோது எல்லோரும் உங்களை கைவிட்டார்கள். அப்போதும் நான் உங்களுடன் தான் இருந்தேன். உங்களுக்கு பணிவிடை செய்தேன். விரதங்கள் இருந்தேன். கோவில்களுக்கு சென்று உங்கள் உயிரை காப்பாற்ற கெஞ்சினேன். உங்கள் வழியை என்னுடையதாக ஏற்றுக்கொண்டேன். என் ஆசைகளை தியாகம் செய்தேன். நான் செய்த தவறு என்ன? அவர் சீற்றத்துடன் கத்தினார். போதும், இதற்கு மேல் பேசாதே. உயிரோடு போகிறாயே, அதுவே போதும். என் பார்வையில் உன் கற்பு நிலை அற்று போய்விட்டது. இங்கே உனக்கு இனிமேல் இடமில்லை. இதை சொல்லி என் கையை பிடித்து வாசலை நோக்கி தள்ளினார். என் கண்களுக்கு முன்னால் அந்த 7 அடி பிரதிக்கிணைகளும் சத்தியங்களும் நொறுங்குவது போல உணர்ந்தேன். நான் இரத்தமும் வியர்வையும் சிந்தி செதுக்கிய இந்த வீட்டில் இன்று நான் ஒரு அந்நியமாக வாசலில் நின்றேன். என்னிடம் ஆடை இல்லை, நகைகள் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. இருந்தது ஒரு நொறுங்கிய இதயம் மட்டுமே. சன்னல்கள் வழியேயும் கதவுகள் வழியாகவும் அக்கம் பக்கத்து பெண்கள் எட்டி பார்த்தார்கள். அவர்கள் முகங்களில் இந்த கூத்தை காணும் ஒரு ஆவல் இருந்ததே தவிர பரிவு இல்லை. என் உதடுகளில் ஒரே ஒரு கெஞ்சிதல் தான் இருந்தது. ஐயனே, என் விதி என்ன? என் குற்றம் என்ன? என் கண்களில் கண்ணீரும் நெஞ்சில் 1000 கேள்விகளும். கால்கள் தள்ளாடவும் நான் நின்றேன். எந்த தயக்கமும் இல்லை, ஆதரவும் இல்லை. நிராகரிப்பின் நிழலில் ஒரு நம்பிக்கையுடன் என் பிறந்த வீடான என் அண்ணன் அழகப்பன் வீட்டிற்கு சென்றேன். கதவை தட்டினேன். என் அண்ணி பானுமதி கதவை திறந்தார். அவள் என்னை மேலும் கீழும் பார்த்தாள். என் இருப்பு ஒரு சுமையாக அவளுக்கு தெரிந்தது. என் முகத்தில் துயரம், உடலின் தூசி, கைகளில் வெறுமை. என்ன ஆச்சு? இந்த கோலத்தில் எங்கே போற என்று அண்ணி கேட்டாள். என் வருகை அவளுக்கு ஒரு சங்கடத்தை அளித்தது. அவள் கண்களில் தெரிந்தது. அண்ணனை பார்க்கணும் என்று சொன்னேன். அண்ணன் வெளியே வந்தார். என் நிலையை பார்த்து ஒரு கணம் தயங்கி நின்றார்.
பிறகு கௌரவமான தோணியில் கேட்டார், இப்போ உன் உறவு முடிந்து விட்டதா? நான் தலையசைத்து ஆமாம் என்று கூறினேன். என் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் என் வாய் பேச மறுத்தது. அண்ணன் சொன்னார், சரி, சில நாட்கள் இரு. ஆனால் இது வெளியாட்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு சகோதரனிடம் இருக்க வேண்டிய பாசம் அவர் குரலில் இல்லை. அவர் எனக்கு இடம் கொடுத்தது ஒரு நிர்பந்தத்தால் மட்டுமே. ஆனால் சில நாட்களிலேயே அண்ணியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. காலையில் எனக்கு இரவில் மிஞ்சிய ஆறிப்போன பழைய சாதம்தான் கிடைத்தது. நான் எப்போதாவது சமையலறையில் இருந்து புதிய தேநீரில் வாசனை நுகர்ந்தால் இது பிள்ளைகளுக்கானது, மிஞ்சுவதைத்தான் நீ உண்ண வேண்டும் என்று அண்ணி சொல்லுவாள். சில நாட்களிலேயே என் கணவர் விவாகரத்து ஆவணங்களை அனுப்ப எங்கள் விவாகரத்து முடிவுக்கு வந்தது. ஒரு நாள் நான் என் அண்ணன் குழந்தைகளுடன் பேச முயன்றேன். கதை சொல்ல ஆரம்பித்தேன். அண்ணி அதை வன்மையாக தடுத்தார். கௌசல்யா, என் பிள்ளைகளிடமிருந்து விலகி இரு. ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணுடன் அவர்கள் நெருங்கி பழக நான் விரும்பவில்லை. இதை கேட்டதும் யாரோ என் இதயத்தை கிழிப்பது போல உணர்ந்தேன். அவர்களை நான் பரிவுடன் பார்த்தேன். நான் தொட்டியில் இட்டு ஆட்டிய குழந்தைகள். அவர்கள் முதல் பல் விழுந்தபோது இனிப்பு கொடுத்தேன். இன்று அவர்களுடன் பேசுவது கூட குற்றமாகிவிட்டது. சில நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் நான் என் அறையில் தனியாக இருந்தபோது அண்ணி கதவருகில் வந்து கடுமையான குரலில் பேசினாள். கௌசல்யா, நீ போன பிறகு என் நகைகளில் ஒரு ஜோடி காணாமல் போயிருக்கு. என் அறைக்கு வந்து போவது நீ ஒருத்தி தான். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அண்ணி, என் மேல் சந்தேகம் வந்து விட்டதா? நான் ஒருபோதும் இல்லை என்றேன். ஆமாம், உன்னை போன்ற ஆதரவற்றவர்கள் தான் சந்தர்ப்பம் தேடுவார்கள். அண்ணனிடம் எதுவும் சொல்லாதே. ஆனால் நீ இங்கு இருக்க முடியாது என்று அண்ணி அழுத்தமாக சொன்னாள். என் இதயம் துண்டானது. என் அண்ணனிடம் பேச முயன்றேன். ஆனால் அவரும் என்னை பார்க்காமல் ஒதுங்கி கொண்டார். கௌசல்யா, உன்மேல் பழிகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. உன்னை எங்களால் அதிக நாட்கள் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த இரவில் ஒரு துணியில் என் ஆடைகளை சுருட்டி அமைதியாக கதவை தாண்டி நடந்தேன். நகர வீதிகள் வெறிச்சோடி இருந்தன. வானத்து நிலவும் மேகமூட்டத்தில் மறைந்திருந்தது. நான் மீண்டும் ஒரு ஆதரவற்றவளாக, வீடற்றவளாக, அறிமுகமற்றவளாக அலைந்தேன். என் கால்கள் நான் ஒரு முறை சேவை செய்த போது பார்த்திருந்த ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு சென்றன. கதவை தட்டினேன். ஒரு வயதான மூதாட்டி கதவை திறந்தார். மகளே, நீயா? இந்த நேரத்தில்? நான் விம்மி விம்மி அழுதேன். அம்மா, எனக்கு ஒரு இடம் கொடுங்கள். நான் உட்கார்ந்து ஒரு மூச்சு விட 2 முழம் இடம் இருந்தால் போதும். அவர் என்னை அணைத்து கொண்டார். வாமா, இந்த இடம் உன்னை போன்ற ஆதரவற்ற ஆன்மாக்களுக்காகத்தான் இருக்கிறது. அவ்வாறு நான் மீண்டும் ஒரு புதிய வாசலுக்குள் நுழைந்தேன். ஆனால் இந்த முறை அது மனிதர்களின் வாசல் அல்ல, இறைவனின் வாசல். அந்த ஆதரவற்றோர் இல்லத்தின் அறையில் எனக்கு ஓர் இடம் கிடைத்தது. வெறும் சுவர்கள், தரையில் ஒரு பாய், ஒரு பழைய மின்விசிறி, ஒரு கண்ணாடி. ஆனால் அந்த அறையில் ஒரு அமைதி இருந்தது. என் சொந்த பந்தங்களுடன் இருந்த போதும் கிடைக்காத அமைதி அது. நான் தரையில் தலை சாய்த்து சொன்னேன், இறைவா, என் இருப்பு ஒரு சுமையாக இருந்தால் அதை உன் விருப்பமாக மாற்று. என் புதிய பயணம் அங்கிருந்துதான் தொடங்கவிருந்தது. அங்கே என் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பற்றி யாருக்கும் தெரியாது. அங்கே இருந்தவர் என் இறைவன் மட்டும்தான். அனாதை இல்லத்தின் அறையில் ஒரு பழைய கண்ணாடி முன் அமர்ந்த போது என் முகமே எனக்கு அந்நியமாக தெரிந்தது. சிரித்து, சத்தமாக பாடி, ஒவ்வொரு விஷயத்திற்கும் என் கணவரின் முகத்தை பார்த்த அந்த கௌசல்யா எங்கே போனாள்? இப்போது என் முகத்தில் நிசப்தமும் இதயத்தில் ஆழமான துயரமும் இருந்தது. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் என் உள்ளே ஒரு புயல் வீசியது. சில நிமிடங்கள் சத்தமாக வந்து கதவை தட்டின. நான் அவற்றை தடுக்க முயற்சிக்காமல் என்னை பின்னோக்கி அந்த நினைவுகளில் மூழ்க விட்டேன். கௌசல்யா, உன் கைகளில் ஒரு மந்திரம் இருக்கு என்று அவர் சிரித்தபடி கூறுவார். அது மந்திரம் இல்லை, இது காதல் என்று நான் வெட்கத்துடன் பதிலளிப்பேன். எங்கள் திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. வாழ்க்கை ஒரு பூப்பாதையாக தோன்றியது. அவர் சோர்வாக வீட்டுக்கு வரும் அந்த சின்ன சின்ன தருணங்கள் என் கைகளால் செய்த தேநீரை கேட்டு அதை பருகிக் கொண்டே என் கண்களுக்குள் பார்ப்பார். அப்போது
உலகிலேயே அதிர்ஷ்டமான பெண் நான் என்று நினைத்தேன். ஆனால் நேரம் சக்கரம் போல் சுழன்றது. ஒரு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. காய்ச்சல், சோர்வு, பலவீனம், வேலை பழுவாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் மயங்கி விழ ஆரம்பித்த போது என் நெஞ்சில் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது. அது மாலை நேரம். ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று எட்டி பார்த்தது. வானம் ஏதோ ஒரு அறியாத துக்கத்தில் மூழ்கி இருந்தது போல இருந்தது. நான் மருத்துவமனையின் காத்திருப்பு அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். கையில் ஒரு வெள்ளை உரை இருந்தது. அதில் என் கணவரின் பரிசோதனை அறிக்கை இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. அந்த அறிக்கை என் அமைதியை குடித்துவிடும் என்று அது முன்கூட்டியே உணர்ந்தது போல. மருத்துவர் என்னை தனியாக அழைத்தார். அதே பழைய அமைதியான முகம். ஆனால் இன்று அவர் குரலில் ஒரு விதமான கனமான தீவிரத்தன்மை இருந்தது. நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று என் கையை பிடித்து சொன்னார். அவருக்கு என்ன ஆச்சு? நடுங்கும் குரலில் கேட்டேன். மருத்துவர் ஆழ்ந்த மூச்சு விட்டு பிறகு அந்த வார்த்தைகளை சொன்னார். அதை கேட்டதும் என் உலகம் ஸ்தம்பித்து விட்டது. உங்கள் கணவருக்கு இரத்த புற்றுநோய். என் கண்கள் விரித்து போயின. நான் எதையும் கேட்கவும் விரும்பவில்லை, எதையும் புரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் மனதில் எதிரொலித்தது. புற்றுநோய், அதுவும் என் கணவருக்கா? நடுங்கும் உதடுகளுடன் கேட்டேன். இன்னும் எத்தனை நாட்கள்? அவருக்கு மீதம் இருப்பது எத்தனை நாட்கள்? மருத்துவர் மௌனமாக கூறினார். உடனடியாக சிகிச்சை தொடங்கவில்லை என்றால் காலம் மிக குறைவு. என் கால்கள் தரையில் புதைந்து விட்டது போல உணர்ந்தேன். வெளியே வந்து ஒரு சுவரில் சாய்ந்து அமர்ந்தேன். இரு கைகளாலும் என் முகத்தை மறைத்து சத்தம் இல்லாமல் அழுதேன். அது ஒரு வினாடி. அங்கு கண்களும் பேசவில்லை, வாயும் பேசவில்லை. என் இதயம் மட்டும்தான் உள்ளே கதறி கொண்டிருந்தது. நான் வீட்டிற்கு வந்தபோது அவர் சோபாவில் படுத்திருந்தார். முகத்தில் பலவீனம், கண்களில் அதே கேள்வி. டாக்டர் என்ன சொன்னார்? நான் சிரித்தவாறு சொன்னேன். சின்ன பலவீனம், அவ்வளவுதான். இரும்பு சத்து குறைபாடு. மருந்து கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் குணமடைந்து விடுவீர்கள். அவர் திருப்தியடைந்தார். அவர் என்னை நோக்கி சிரித்து, உன் பொய்கள் எவ்வளவு இனிமையானவை கௌசல்யா என்று சொன்ன அந்த தருணம் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் கண்களை தாழ்த்தி கொண்டேன். உண்மையை பேச எனக்கு துணிவு வரவில்லை. அன்றிரவே நான் முதலில் என் கணவரின் உடன் பிறந்தவர்களை தொடர்பு கொண்டேன். ஒருவர் தொலைபேசியை அணைத்து விட்டார். மற்றொருவர், நீயே பார்த்துக்கொள், நாங்கள் மிகவும் வேலையாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் அவர்கள் வீட்டு வாசல்களில் நின்றேன். கெஞ்சினேன். கண்களில் கண்ணீருடன் கைகளை கூப்பினேன். ஆனால் எல்லா இடங்களிலிருந்தும் ஒரே பதில், மன்னித்து விடுங்கள். அப்போது நான் ஒரு முடிவை எடுத்தேன். இந்த சண்டையை நான் தனியாக போராடுவேன். இந்த நோய் என் கணவரின் உடலில் மட்டும் இல்லை, அது எங்கள் வாழ்க்கையின் நரம்புகளிலும் பரவி இருந்தது. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் சரணடைய மாட்டேன். எனக்குள் ஒரு தாய் விழித்தெழுந்தாள். அவள் தனக்கு நெருக்கமான ஒருவர் இறப்பதை பார்க்காமல் தான் அழிவதை விரும்புவாள். சிகிச்சைக்கான வழிமுறைகள், செலவுகள் பற்றிய விவரங்களை கேட்டபோது என் கைகள் நடுங்கின. லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்பட்டது. என்னிடமோ சில ஆயிரங்கள் கூட இல்லை. இருந்த சொற்ப பணம் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? முதலில் நான் என் நகைகளை எடுத்தேன். திருமணத்தில் என் அம்மா கொடுத்த தங்க மாலை, என் கணவர் முதலில் பரிசளித்த சிறிய மோதிரம், மேலும் பல வருடங்களாக பத்திரப்படுத்திய சின்ன சின்ன பொருட்கள். அவற்றை பிரிந்து போகும் நினைவே என் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. ஆனால் நான் என்னையே பலப்படுத்தி கொண்டேன். நகை கடைக்காரர் அவற்றை துல்லியமாக எடை போட்டு சொன்ன விலையை கேட்டபோது என் இதயம் உடைந்து போனது. இது வெறும் விலை இல்லை, இவை என் நினைவுகள். ஆனால் அந்த தருணத்தில் நினைவுகளை விட என் கணவரின் உயிர்தான் எனக்கு விலை மதிப்பற்றதாக இருந்தது. பிறகு நான் என் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருந்த மறைந்திருந்த உண்டியலை திறந்தேன். பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. ஆனால் அவர்களை பற்றி நான் கண்ட கனவுகள் நிச்சயம் இருந்தன. வீட்டில் இருந்த பழைய பொருட்கள், ஆடைகள், திரைகள், தேவையற்ற பாத்திரங்கள் என எல்லாவற்றையும் விற்க ஆரம்பித்தேன். எதையும் மிச்சம் வைக்கவில்லை. சில நாட்கள் கழிந்தன. மருந்துகள் வாங்கினேன், பரிசோதனைகள் செய்தேன், மருத்துவமனைக்கு அலைந்தேன். ஆனால் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. என் கணவரின் நிலை மேலும் மோசமடைந்து வந்தது. நான் எல்லா உறவினர் வீடுகளுக்கும் சென்றேன்.
ஆனால் என் கணவரின் உறவினர்கள் என்னை அடையாளம் தெரியாதவர்கள் போல பார்த்தார்கள். உண்மை என்ன, பொய் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. நீ எப்போதுமே உணர்ச்சி வசப்படுபவள், எல்லா விஷயங்களையும் பெரிதுபடுத்தி சொல்கிறாய் என்றார்கள். ஒரு நாள் என் மைத்துனி புற்றுநோயா, உன் கணவருக்கா? என்னால் நம்ப முடியவில்லை என்று சொன்னபோது நான் மனதிற்குள், அவருடைய கண்கள் நிரந்தரமாக மூடிக்கொள்ளும் போதுதான் உனக்கு நம்பிக்கை வரும் போலும் என்று கூறிக்கொண்டேன். அவரது பரிசோதனை அறிக்கைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்தன. நான் தினமும் அவரது பாதங்களை அமுக்கி கொடுத்தேன். அவர் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் வலியுடன் ஒரு விதமான வெட்கமும் இருந்தது. நான் உனக்கு சுமையாகிவிட்டேன் என்று அவர் சொல்ல விரும்புவது போல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவரிடம் சொல்வேன். நீங்கள் சுமையல்ல, என் பிரார்த்தனை அரவிந்தன். ஆனால் உள்ளுக்குள் என் இயலாமையின் ஓலங்கள் அதிகரித்தன. நான் என்னையே கேட்டேன், என் உழைப்பு, என் தியாகம், என் அன்பு போதுமானதாக இருக்குமா? எல்லாம் அர்த்தமற்றதாக தெரிந்தது. என் கையில் சில பத்திரங்கள் இருந்தன, வீட்டின் ஆவணங்கள். என்னிடம் மீதமிருந்த ஒரே பொருள் என் தாயின் கடைசி ஞாபகம், என் குழந்தை பருவம் கழிந்த இடம், என் பொம்மைகளுடன் விளையாடிய இடம், என் தாயின் மடியில் உறங்கிய இடம். அதன் சுவர்கள் என் ஒவ்வொரு பிரார்த்தனையையும், ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு உணர்வையும் உணர்ந்திருந்தன. இன்று நான் அதையே என் சொந்த காரணங்களால் விற்கப் போகிறேன். உலகிற்கு அது வெறும் கட்டடம்தான், ஆனால் எனக்கு அது ஒரு முழு உலகமாக இருந்தது. அந்த உலகை நான் ஒரே ஒரு காரணத்திற்காக தியாகம் செய்ய போகிறேன், என் கணவரின் உயிரை காப்பாற்ற. ரியல் எஸ்டேட் முகவர் ஆவணங்களை பார்த்தார், விலையை நிர்ணயித்தார், ஒப்பந்தம் உறுதியானது. இந்த முடிவை யோசிச்சுதான் எடுத்தீர்களா என்று அவர் வியப்புடன் கேட்டார். நான் உறுதியான குரலில் ஆம் என்று சொன்னேன். ஆனால் உள்ளுக்குள் என் ஆன்மா நடுங்கியது. என் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு புறம் என் கணவரின் மோசமாகும் நிலை, மறுபுறம் என் தாயின் கடைசி ஞாபகமான வீடு. ஆனால் அன்பே வழிபாடாக மாறும்போது தியாகம் தர்மமாகிவிடும். நான் பணத்தை வாங்கினேன், ஆவணங்களில் கையெழுத்திட்டேன். என் இறுதி கையெழுத்தை போட்டபோது என் கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வழிந்தது. நான் மனதிற்குள் என் தாயிடம் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, கோபப்படாதே. உன் மகள் அன்பை காப்பாற்றத்தான் முயற்சி செய்கிறாள். அந்த பணத்தை கொண்டு நான் உடனடியாக அடுத்த கட்ட சிகிச்சையை ஆரம்பித்தேன். விலை உயர்ந்த மருந்துகள், புதிய பரிசோதனைகள், மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான செலவுகள் அனைத்தையும் கட்டினேன். சில நாட்களுக்கு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. என் கணவரின் முகத்தில் சிறிது களையிழந்த பாணி திரும்பியது. அவர் குரலில் சிறிது உயிர் இருந்ததாக உணர்ந்தேன். கௌசல்யா, நீ இதையெல்லாம் எப்படி செய்தாய் என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் புன்னகைத்து, நான் பிரார்த்தனை செய்தேன், கடவுள் கேட்டுக்கொண்டார் என்று சொன்னேன். நான் பொய் சொன்னேன். இப்போது என்னிடம் வீடோ ஒரு நிழலோ கூட இல்லை என்று நான் அவரிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. இருப்பது அவருடைய உயிர் மட்டும்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் இந்த தியாகம் கூட போதுமானதாக இல்லை என்று உணர்ந்தேன். அவரது பரிசோதனை அறிக்கைகள் மீண்டும் மோசமடைந்தன. காய்ச்சல் திரும்பியது, உடல் பலவீனமடைந்தது. ஒருவருக்காக வாழ கற்றுக்கொள்ளும் போதுதான் அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது தியாகத்தின் மறுபெயர் என்று புரியும். இப்போது என் கணவரின் மூச்சும் தடுமாற ஆரம்பித்தது. பலவீனமான உடல், வலியால் நிறைந்த முகம், கண்களின் வேதனை. ஆனாலும் அவர் மூச்சு இருக்கும் வரை அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்று நான் முடிவு செய்தேன். எனக்கு இரவு பகல் என்று நேரமே இல்லை. என் ஓய்வு, என் தூக்கம், என் பசி அனைத்தையும் நான் தியாகம் செய்தேன். பகலில் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்தகங்கள் என்று அலைவேன். இரவில் அவரது படுக்கை அருகிலேயே விழித்திருப்பேன். ஒரு இரவு அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். பேசுவதற்கு கூட சக்தி இல்லை. திடீரென அவரது உடல் அசைந்தது. படுக்கை ஈரமாகிவிட்டது. ஒரு கணம் நான் திடுக்கிட்டேன். என் மூச்சு நின்றது. ஆனால் உடனே அவருடைய ஆடைகளை மாற்றினேன். படுக்கையறையை சுத்தம் செய்தேன். அவர் கையை பிடித்து கொண்டேன். நீங்கள் என் கணவர். உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களுடன் இருப்பேன். உங்கள் பலவீனம், உங்கள் நோய், உங்கள் இயலாமை எல்லாமே எனக்கு பெருமைதான். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அமைதியாக, ஆச்சரியமாக, வெட்கத்துடன், நன்றியுடன். சில நேரங்களில் நான் அவருக்கு உணவூட்டும் போது அவர் அழுது விடுவார். கௌசல்யா, ஏன் எனக்காக இவ்வளவு செய்கிறாய்? நான் அவர் கையை பிடித்து சொன்னேன். ஏனென்றால்
நீங்கள் எனக்கு எல்லாமே. அந்த தருணங்கள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அன்பு என்பது பூக்களை கொடுப்பது, திரைப்படம் பார்ப்பது, ஒன்றாக சாப்பிடுவது மட்டுமல்ல என்று புரிந்து கொண்டேன். அன்பு என்பது ஒருவருடைய பலவீனத்தை அவருடைய பலமாக மாற்றுவது, அவருடைய காயங்களுக்கு மருந்தாக இருப்பது, அவருடைய துயரத்தை உங்களுடைய துக்கமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது. ஆனாலும் எங்கோ ஓர் இடத்தில் நான் உடைந்து போகிறேன் என்று எனக்கு தெரியும். அப்போதும் அவர் முன் நான் பலவீனமாக இருப்பதை காட்டிக் கொண்டதில்லை. அந்த காலை மற்ற நாட்களைப் போலவே இல்லை. சூரியன் களைத்து போன ஒளியை பூமியில் பரப்பியது போல் இருந்தது. கணவரின் உடல்நிலை வழக்கத்தை விட மோசமாக இருந்தது. இனி ஒரு அற்புதம் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர் சொன்னார். இந்த வாக்கியம் என் இதயத்தில் எதிரொலித்தது. அப்போதுதான் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு முறை ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒரு பெண் என்னிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. மகளே, திருப்பதி பாலாஜிக்கு போயிருக்கிறாயா? அங்கு முதன்முறையாக கேட்கப்படும் பிரார்த்தனை ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. அப்போது நான் அமைதியாக பார்த்தேன். ஆனால் இன்று அவள் சொன்னது என் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தேன். அன்றிரவே அலமாரியில் மிச்சமிருந்த என் சேமிப்பை எடுத்தேன். சில விலையுயர்ந்த நினைவுகளும் பொருட்களும் இருந்த சிறிய பெட்டியை திறந்தேன். திருமணத்தின் போது அணிந்த மோதிரம், அம்மா கொடுத்த கம்மல்கள், சிறிய சங்கிலி, எல்லாவற்றையும் ஒரு துணியில் சுற்றி அடுத்த நாளே விற்றுவிட்டேன். பிறகு திருமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்தேன். டிக்கெட் எடுத்தேன். நான் என் 7 உலகத்தையும் தியாகம் செய்த அந்த ஒரு மனிதனுக்காக. கௌசல்யா, நாம் எங்கே போகிறோம் என்று சோர்வான குரலில் அவர் கேட்டார். கடவுளின் வீட்டிற்கு. எல்லா வேண்டுதல்களும் கேட்கப்படும் இடத்திற்கு என்று புன்னகையுடன் சொன்னேன். அவர் கண்களில் ஒரு மெல்லிய ஒளி வந்தது. இந்த பயணத்திற்கான ஏற்பாடு எளிதானது அல்ல. அவரது பலவீனம், அதிகப்படியான மருந்துகள், சக்கர நாற்காலி ஏற்பாடு என எல்லா கவலைகளும் எனக்கு இருந்தன. ஆனால் நாங்கள் திருமலை கோவிலை நெருங்க நெருங்க என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் வாழ்க்கையின் மிக பெரிய பிரார்த்தனையை செய்ய நான் இறுதியாக வந்த இடம் இதுதான். ஒரே ஒரு வேண்டுகோள், என் கணவருக்கு புது வாழ்வு கொடு. இறைவா. கோவிலை என் கண்கள் முதன்முறையாக பார்த்தபோது நான் ஸ்தம்பித்து போனேன். என் கால்கள் தரையில் வேரூன்றியது போல் இருந்தது. கண்களில் கண்ணீர், மனம் ஏதோ ஒரு அதிசய உணர்வில் மூழ்கி இருந்தது. என் கணவரின் சக்கர நாற்காலி என் கையில் இருந்தது. அவர் பலவீனமான முகத்துடன் கோவிலின் விக்கிரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் நம்பிக்கை, வருத்தம், நன்றி என எல்லாமே தெளிவாக தெரிந்தது. நாங்கள் இருவரும் அந்த தருணத்தை முழு மனதுடன் வாழ்ந்தோம். பிறகு அவர் என்னை பார்த்து மெதுவாக சொன்னார், கௌசல்யா, நான் உனக்கு எப்போதாவது துயரம் கொடுத்திருந்தால் என்னை மன்னித்துவிடு. நான் அவர் கையை பிடித்து, இப்போது எல்லாமே இறைவன் கையில் உள்ளது. நீங்கள் பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றேன். நாங்கள் இருவரும் அங்கு நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தோம். கடவுளே, உனக்கு எல்லாம் தெரியும். என் கனவுகள், என் நகைகள், என் வீடு, என் சுகபோகங்கள் அனைத்தையும் உன் விருப்பத்தில் அர்ப்பணித்து விட்டேன். என் கணவருக்கு மட்டும் ஆரோக்கியத்தை கொடு. எனக்கு அவர் உயிர் தவிர வேறு எதுவும் வேண்டாம். என் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. கைகள் சோர்ந்தன. ஆனால் இதயத்தின் அழைப்பு நிற்கவில்லை. அன்றிரவு நாங்கள் கோவில் வளாகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தோம். காற்றில் ஒரு தெய்வீக சக்தி பரவி இருந்தது. மணிகளின் சத்தம் ஒலித்தது. பக்தியின் சூழல் இருந்தது. நாங்கள் இருவரும் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்து விட்டோம். திடீரென நான் அவரை கவனித்தேன். அவர் மூச்சு இப்போது முன்பை விட வேகமாகவும் சீராகவும் இருந்தது. அவர் சற்று நிமிர்ந்து அமர்ந்தார். அவர் முகத்தில் ஒரு மெல்லிய ஒளி வீசியது. கௌசல்யா, என் நெஞ்சு லேசாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்கிறேன் என்று சொன்னார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். என் இதயத்தால் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்த அந்த தருணம் இதுவாக இருக்கலாம். அதே நேரத்தில் நான் ஒரு சிறப்பு நன்றியை சமர்ப்பித்தேன். என் தலை தரையில் இருந்தது. என் உதடுகளில் ஒரே ஒரு மந்திரம், கடவுளே, நீ என் குரலை கேட்டுவிட்டாய். நீ என்னை தனியாக விடவில்லை. அந்த பிரார்த்தனை என் வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பற்ற தருணமானது. சில நேரங்களில் இதயத்திலிருந்து வெளிவரும் உண்மையான அழைப்பு சொர்க்கத்தையும் பிளந்து கடவுளின் பாதங்களை அடையும். ஒருவேளை என்னுடையதும் அடைந்திருக்கலாம். அந்த இரவு ஒரு அற்புதமான அமைதியால் நிறைந்திருந்தன.
பாலாஜியின் சன்னதியில் இளைப்பாறுவது கூட ஒரு தவத்தை போல இருந்தது. மந்திரங்களின் ஒளி, சங்கநாதத்தின் இனிமையான சத்தம், பக்தர்களின் விசுவாசம் நிறைந்த சூழல் மனதிற்கு சொல்ல முடியாத ஆறுதலை அளித்தது. நான் சோர்வாக இருந்தேன். நாள் முழுவதும் அலைந்ததால் உடல் தளர்ந்து போயிருந்தது. ஆனால் என் கணவர் இப்போது கொஞ்சம் நன்றாக உணர்ந்ததால் என் மனதிற்கு ஒரு விவரிக்க முடியாத அமைதி கிடைத்தது. நான் அவர் பாதங்களை அமுக்கிவிட அவர் ஆழமான அமைதியான உறக்கத்திற்கு சென்றார். நான் கடவுளின் பாதங்களில் தலை வணங்கி நன்றி கூறிவிட்டு கோவில் வளாகத்தின் ஒரு மூலையில் போர்வையை போர்த்தி படுத்தேன். இரவில் கடைசி பகுதியில் என் கண்கள் மூடியிருந்தன. அப்போது ஒரு கனவு வந்தது. கனவில் நான் கடவுளின் முன் நின்றேன். சுற்றிலும் ஒளி வெள்ளம். நான் பிரார்த்தனையில் குனிந்திருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்போது ஒரு குத்தும் குரல் என் காதுகளில் ஒலித்தது. நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன். அது ஒரு அந்நியரின் குரல் இல்லை, அது என் கணவரின் குரல். பயந்து எழுந்து உட்கார்ந்தேன். மூச்சு வேகமானது. நெற்றியில் வியர்வை படிந்தது. இதய துடிப்பு கட்டுப்படுத்த முடியாமல் அதிகரித்தது. கண்களை திறந்து பார்த்தேன். என் கணவர் இன்னும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அவர் இப்பத்தான் ஒரு அழகான கனவு கண்டது போல. ஆனால் என் இதயத்தில் ஒரு பயம் குடிகொண்டது. இது என்ன பயம்? கடவுளின் வீட்டில் ஏன் இப்படி ஒரு குரல் கேட்டது? இது வரவிருக்கும் புயலின் சபிக்கையா அல்லது என் வெறும் பிரமையா? ஒருவேளை அவர் முழுமையாக குணமடைந்தால் அவர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயம் என் மனதில் மறைந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் உடனே என் எண்ணம் குறித்து வெட்கப்பட்டேன். இல்லை, அவர் அப்படி செய்ய மாட்டார். என் சேவையை பார்த்து அவர் தன்னை ஒரு குற்றவாளியை போல நினைப்பார் என்று நினைத்தேன். மீதி பகுதி கண்களுக்குள் கழிந்தது. தூங்க முயற்சி செய்தேன். ஆனால் மனம் அமைதியற்று இருந்தது. என் வாயில் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது. இறைவா, இந்த கனவு எதிர்காலத்தின் உண்மை என்றால் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை இப்போதே எனக்கு கொடு. இது வெறும் என் பிரம்மை என்றால் என் மனதிற்கு அமைதியை தா. கனவு முடிந்துவிட்டது. ஆனால் அதன் எதிரொலி மனதிலிருந்து நீங்கவில்லை. காலையில் கடவுளின் சுவர்களில் முதல் கதிர் பாய்ந்தபோது அந்த ஒளி என் இதயத்தில் நம்பிக்கையின் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றியது. இரவின் பயங்கரமான கனவின் எதிரொலி இன்னும் என்னுள் இருந்தது. ஆனால் என் கணவரின் முகத்தின் புத்துணர்ச்சி சில தருணங்களுக்கு அதை லேசாக்கியது. அன்று அவர் முதன்முறையாக சொந்தமாக எழுந்து அமர்ந்தார். தண்ணீர் கேட்டார். மெல்லிய குரலில், கௌசல்யா, நான் உண்மையில் நன்றாக உணர்கிறேன் என்றார். நான் கண்களை மூடி உதடுகளில் நன்றி சொன்னேன். ஒருவேளை என் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒருவேளை என் தியாகம், விழித்திருந்த இரவுகள், உண்மையான உணர்வுகள் பலன் அளிக்கின்றன. நாள் முழுவதும் நாங்கள் வழிபாட்டில் நேரத்தை செலவிட்டோம். பிரார்த்தனைகள் செய்தோம். கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. பிரார்த்தனைகளும் இதயத்தின் அழைப்பும் நிற்கவில்லை. ஒவ்வொரு முறையும் கடவுளை நோக்கி நான் கைகளை உயர்த்திய போது என் வாயில் ஒரே ஒரு கோரிக்கைத்தான் இருந்தது. இறைவா, என் கணவரை முழுமையாக குணப்படுத்து. அவருக்கு மட்டும் வாழ்வு கொடு. இப்போது அவர் மூச்சு சீராக இருந்தது. முகத்தின் நிறம் இயல்பாகியது. அவர் கைகளில் சிறிது பலம் வந்ததாக உணர்ந்தேன். நாங்கள் எங்கள் அறைக்கு திரும்பிய போது அவர் மெதுவாக சொன்னார், கௌசல்யா, இவை அனைத்தும் உன் பொறுமையின், உன் உண்மையான பிரார்த்தனையின் விளைவு. இந்த நிலையில் மீண்டும் நான் மூச்சு விடுவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் கண்ணீருடன் அவர் கையை பிடித்து கொண்டேன். இல்லை, இவை அனைத்தும் இறைவனின் கருணை. நான் வெறும் ஒரு கருவி மட்டும்தான். அன்றிரவே நான் மீண்டும் நன்றி தெரிவித்து சிறப்பு பிரார்த்தனை செய்தேன். ஒவ்வொரு வணக்கத்திலும் என் கண்கள் கலங்கி இருந்தன. மனம் இறைவனின் பாதங்களில் இருந்தது. கணவரின் உதடுகளில் இன்னும் பலவீனம் இருந்தது. ஆனால் முகம் பிரகாசமாக இருந்தது. நாங்கள் மீண்டும் பரிசோதனை செய்ய முடிவு செய்து யாத்திரையை முடித்து வீடு திரும்பினோம். மனதில் அமைதி, நம்பிக்கை, ஒரு புதிய ஒளி. ஆனால் அந்த ஒளிக்கு பின்னால் ஒரு இருள் எனக்காக காத்திருக்கிறது என்று நான் அறியவில்லை. இப்பத்தான் எல்லாம் சரியாக ஆரம்பித்தது. என் பிரார்த்தனைகள் இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று நான் நம்பினேன். ஆனால் என் வாழ்க்கையின் உண்மையான தீர்ப்புகள் இன்னும் மீதம் இருந்தன. நாங்கள் வீடு திரும்பிய பயணம் ஒரு விசித்திரமான அமைதியில் கழிந்தது. விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றோம்.
மருத்துவர் கணவரை பரிசோதித்தார். இரத்த மாதிரிகள் எடுத்தார். சில நாட்கள் கழித்து முடிவுகளை பெற நேரம் கொடுத்தார். அந்த சில நாட்கள் எனக்கு யுகங்கள் போல நீண்டன. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சோதனை, ஒவ்வொரு நொடியும் ஒரு வேதனை. அப்போது என் கணவர் சொந்தமாக நடக்க ஆரம்பித்து விட்டார். அவர் முகத்தில் சற்று புத்துணர்ச்சி, பேச்சின் இனிமை, கண்களில் புதிய வாழ்க்கையின் ஜொலிப்பு. இறுதியாக அந்த நாள் வந்தது. மருத்துவமனை ஆய்வகத்தின் வெளியே நின்றிருந்த எங்கள் இருவரின் மூச்சும் நின்றது. இதய துடிப்பு வேகமாக இருந்தது. கைகள் ஒன்றோடொன்று பிணைந்திருந்தன. மருத்துவர் முடிவுகளின் கோப்பை கையில் எடுத்தார். சில கணம் அமைதியாக பார்த்தார். பிறகு எங்களை உள்ளே அழைத்தார். நாங்கள் உள்ளே சென்றோம். நான் கணவரின் கையை உறுதியாக பிடித்தேன். மருத்துவர் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்து சொன்னார், வாழ்த்துக்கள், புற்றுநோயின் அந்த அறிகுறிகள் இல்லை. இந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒளி போல இறங்கின. ஒரு கணம் நான் ஸ்திரம் அடைந்தேன். நேரம் நின்றுவிட்டது போல. கணவன் என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஈரத்தை பார்த்தேன். உண்மையாகவா என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். மருத்துவர் முடிவுகளை எங்கள் பக்கம் நீட்டி சொன்னார். இது ஒரு அற்புதத்திற்கு சற்றும் குறைவில்லை. ஒருவேளை பிரார்த்தனையின் விளைவாக இருக்கலாம், ஒருவேளை இறைவனின் கருணையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கணவர் முழுமையாக குணமடைந்து விட்டார். நானும் விழுந்து வணங்கி நன்றி சொன்னேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இன்று அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சி, திருப்தி, இறைவனின் கருணையின் கண்ணீர். கணவர் என் கையை பிடித்து மெதுவாக சொன்னார், கௌசல்யா, நீ எனக்காக செய்த எதையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய். நான் புன்னகைத்து, இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் எனக்கு எல்லாம். அதை நான் மீட்டெடுத்தேன் என்று பதில் சொன்னேன். அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். எல்லாம் சரியானது போல் இருந்தது. எல்லா இருளும் விலகிவிட்டது. இப்போது நாங்கள் ஒளியை நோக்கி நகர ஆரம்பித்தோம். ஆனால் சில கதைகள் முடிவதற்கு முன் ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கும் என்று எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை சீரமைக்கப்பட்டு வந்தது. கணவர் முழுமையாக குணமடைந்து விட்டார். நாங்கள் வீடு திரும்பினோம். இப்போது நாங்கள் இருவரும் அமைதி, நன்றி, அன்பினால் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று என் மனதார விரும்பினேன். நான் தினமும் காலையில் அவருக்காக சிற்றுண்டி தயாரித்தேன். மாலையில் அவருடன் தேநீர் அருந்தினேன். இரவில் அவர் அருகில் உறங்கினேன். என் மனதில் நன்றியுணர்வு மட்டுமே இருந்தது. பிறகு ஒரு நாள் அவர் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருந்தார். கண்களில் ஒளி இல்லை, உதடுகளில் புன்னகை இல்லை. ஒருவேளை சோர்வடைந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் இரவில் அவர் அறைக்கு வந்தபோது அவர் முகத்தில் ஏதோ ஒரு விசித்திரம் இருந்தது. ஒரு முடிவை எடுத்து விட்டது போல. கௌசல்யா, நான் உன்னிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்றார். நான் புன்னகைத்து, சரி, சொல்லுங்கள் என்றேன். அவர் என்னை பார்க்காமல் சொன்னார், நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க விரும்புகிறேன். என் கையிலிருந்து தண்ணீர் குவளை கீழே விழுந்தது. என் புரிதல் ஸ்தம்பித்து விட்டது. அந்த வார்த்தை, அதே தோணி. அவர் மீண்டும் சொன்னார், நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க விரும்புகிறேன். என் கண்கள் ஸ்திரமடைந்தன. உடல் சூன்யமாகியது. யாரோ கத்தியால் குத்தியது போல் என் இதயம் இருந்தது. என்ன சொன்னீர்கள்? என் குரல் நடுங்கியது. விவாகரத்து கொடுக்க போகிறேன். கௌசல்யா, நம் உறவு இத்துடன் முடிந்தது. ஏன்? என் குரல் இப்போது ஒரு அலறலாக மாறியது. நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தேன். என் தூக்கம், என் சொத்து, என் மரியாதை, என் கனவுகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுத்தேன். உங்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தேன். மரணத்தின் வாயிலிருந்து உங்களை இழுத்து வந்தேன். நீங்களோ எனக்கு விவாகரத்தை கொடுக்கிறீர்களா? அவர் மௌனமாக இருந்தார். வேறு ஒரு ஆதரவு இருக்கிறதா? இப்போது நான் உங்களுக்கு சுமையாக தெரிகிறேனா? என் தியாகங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டேன். பிறகு அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை சொன்னார், சரியான நேரத்தில் உனக்கு எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லிவிட்டு என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை என்பது போல அறையை விட்டு வெளியேறினார். நான் தரையில் விழுந்தேன். என் அலறல்கள் சுவர்களில் மோதின. என் இதயம் உடைந்து போனது. நான் எனக்காகவே என்னை அழித்து கொண்ட அதே மனிதன் ஒரே வாரத்தில் என்னை கொன்றுவிட்டான். எந்த பதிலும் இல்லாத, எந்த விளக்கமுமற்ற ஒரு துரோகம். என் வாழ்க்கை இனி பழையபடி இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும்.
அப்போதுதான் நான் நினைத்தேன், அன்பில் மரணத்தை விட பெரிய தண்டனை இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அந்த தண்டனையை நான் அனுபவித்தேன். சில நாட்களிலேயே என் விவாகரத்து நடந்தது. விவாகரத்துக்கு பிந்தைய நாட்கள் சுவாசம் எடுத்து கொண்டிருக்கும் ஒரு உயிரற்ற உடலை போல இருந்தது. வாழும் ஆசை முடிந்துவிட்டது. நான் மீண்டும் அனாதை இல்லத்தை நோக்கி சென்றேன். இந்த பிளவுபடும் வேதனையான பயணம் எங்கு ஆரம்பித்ததோ அதே இடத்திற்கு. விவாகரத்திற்கு பிந்தைய நாட்களை எண்ணி எண்ணி கழிந்தன. ஒவ்வொரு நாளும் என் இதயத்தில் ஒரு புதிய கீறலை ஏற்படுத்தியது. அந்த நாட்களில் நான் யாரிடமும் பேசவில்லை, சிரிக்கவில்லை, அளவும் இல்லை. என் கண்கள் வறண்டு விட்டன, கண்ணீரும் சோர்வடைந்து விட்டன போல. என் ஆன்மாவின் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. என் இதயம் இனி எந்த உறவையும் நம்ப தயாராக இல்லை. பிறகு ஒரு நாள் அனாதை இல்லத்தின் நிர்வாகி என்னை தன் அலுவலகத்திற்கு அழைத்தார். கௌசல்யா, நீ வாழ்க்கையில் நிறைய துயரங்களை சந்தித்திருக்கிறாய். நாங்கள் அனைவரும் உனக்கு புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறோம். ஒரு திருமண வரன் வந்திருக்கிறது. உனக்கு சம்மதம் என்றால். நான் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த மனிதருக்கு 45 வயது. அவர் மனைவி காலமாகி பல வருடங்கள் ஆகியிருந்தன. அவருக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளன. அவர் மிகவும் நல்ல மனதுடைய, மரியாதைக்குரிய, புரிந்து கொள்ளும் மனிதர். உன் போராட்டங்களும் தியாகங்களும் அவரை சென்றடைந்துள்ளன. அவர் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். நான் நிர்வாகியை பார்த்து மெதுவாக கேட்டேன், நான் விவாகரத்து பெற்றவள் என்று அவருக்கு தெரியுமா? அவர் பதிலளித்தார், ஆம் மகளே, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் உன் கடந்த காலத்தை உன் பலவீனமாக அல்ல, உன் கௌரவமாக கருதுகிறார். என் இதயத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள், பயம், கூச்சம், நம்பிக்கையின்மை. ஆனால் ஒரு சிந்தனை வந்தது. நான் எப்போதும் கண்ணீரிலேயே மூழ்கி இருக்க விரும்புகிறேனா, அல்லது ஒரு புதிய காலை வரவேற்க முடியுமா? நான் அமைதியாக சம்மதம் தெரிவித்தேன். சில நாட்கள் கழித்து ஒரு எளிய திருமணம் நடந்தது. சாட்சிகள் முன்னிலையில் ஒரு புதிய உறவுக்கு அடித்தளம் இடப்பட்டது. என் புதிய கணவர் வினய் எளிமையையும் கண்ணியத்தையும் கொண்ட ஒரு மனிதர். அவர் சுபாவத்தில் மென்மையும் கண்களில் மரியாதையும் இருந்தது. திருமணமாகி சில வாரங்களே ஆயின. ஆனால் நேரம் என் இதயத்தின் காயங்களை மெதுவாக ஆற்ற ஆரம்பித்தது. புதிய வாழ்க்கை, புதிய வீடு, புதிய முகங்கள் எல்லாம் மாறியிருந்தன. ஆனால் இந்த மாற்றத்தில் ஒரு ஆழமான அமைதியும் இருந்தது. வினய் ஒரு புரிந்து கொள்ளும் மென்மையான இதயம் கொண்ட மனிதராக நிரூபித்தார். அவர் சுபாவத்தில் ஒருபோதும் கடுமை இல்லை. அவர் முன்னிலையில் நான் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அவர் என் கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் கேட்கவில்லை. என் பழைய காயங்களை அவர் கீறவில்லை. நான் என்னை தேற்றிக்கொண்டு புதியதாக வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு அந்நியமாக இருந்த அவருடைய 3 குழந்தைகளும் மெதுவாக என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற ஆரம்பித்தன. இளைய மகள் பரி தினமும் இரவு வந்து என் மடியில் அமர்ந்து, அம்மா, உங்கள் மடி மிகவும் கதகதப்பாக இருக்கிறது, இங்கே எனக்கு தூக்கம் வரும் என்று சொல்லுவாள். தாய்மை அடையாததால் என்னுள் இருந்த குறை இப்போது பூர்த்தியாக தொடங்கியது. நான் காலையில் எழுந்து குழந்தைகளுக்கு சிற்றுண்டி தயாரிப்பேன். அவர்களை பள்ளிக்கு அனுப்புவேன். வீட்டை சமாளிப்பேன். பிறகு எனக்காக நேரம் ஒதுக்குவேன். ஒரு நாள் நான் என்னை கண்ணாடியில் பார்த்து ஒரு கணம் நின்றேன். இன்னும் அதே கௌசல்யாதான். ஆனால் சற்று மாறியிருந்தேன். தைரியம் அடைந்திருந்தேன். நான் எனக்காக புதிய ஆடைகள் வாங்கினேன். லேசாக அலங்காரம் செய்ய ஆரம்பித்தேன். தலை சீவினேன். கண்ணாடியில் நானே என் கண்களை சந்தித்தேன். வினய் அடிக்கடி மாலையில் வேலை முடிந்து திரும்பும்போது, கௌசல்யா, உன் முகம் முன்பை விட அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது என்று சொல்லுவார். நான் சிரித்து, இந்த அமைதி உங்கள் பொறுமையின் பரிசு என்று பதிலளிப்பேன். இப்போது எனக்குள் ஒரு புதிய பெண் பிறந்து கொண்டிருந்தாள். அவள் மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, தனக்காகவும் வாழ விரும்பினாள். அவள் இப்போது வருத்தத்தில் அல்ல, நன்றியுணர்வில் வாழ விரும்பினாள். வாழ்க்கை இப்போது எனக்கு புதிய வண்ணங்களை காட்டியது. நான் அந்த வண்ணங்களை ஏற்க ஆரம்பித்தேன். கடந்த கால கசப்புக்கள் இன்னும் இதயத்தின் ஒரு மூலையில் புதைந்திருந்தன. ஆனால் இப்போது அவை என்னை உடைக்கவில்லை. முதன்முறையாக நான் எனக்காகவும் சிரித்தேன். அந்த குறுநகைதான் என் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இறுதி ரகசியம் வெளிப்பட்டது. ஆனால் விதியின் விளையாட்டு இன்னும் முடியவில்லை. ஒரு காலை நான் சமையலறையில் நின்று
வினயின் சிற்றுண்டி பெட்டியில் அடைத்து கொண்டிருந்த போது தொலைபேசி ஒலித்தது. திரையில் ஒரு பரிச்சயமான எண். என் முன்னாள் கணவரின் சகோதரி நந்தினி. என் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. மெதுவாக தொலைபேசியை எடுத்தேன். வணக்கம் நந்தினி, எல்லாம் சரியா இருக்கா? அந்த பக்கம் அமைதி. பிறகு ஒரு கரகரப்பான குரல் வந்தது. கௌசல்யா, அவர் இப்போது இந்த உலகில் இல்லை. என் குரல் நடுங்கியது. யார்? அவள் சொன்னாள். அண்ணன். சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார். என் கையிலிருந்து தொலைபேசி விழுந்தது. உடல் முழுவதும் மறந்து போவது போல ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன். இதய துடிப்பு கட்டுப்பாட்டை இழந்தது. கண்களில் கண்ணீர், மூளையில் ஒரு விதமான மங்கள், காதுகளில் அதே வார்த்தைகள் எதிரொலித்தன. அவர் இப்போது இல்லை. நான் மரணத்தின் வாயிலிருந்து காப்பாற்றியவன். அவர் ஒரு நொடியில் இந்த உலகத்திற்கு விடை கொடுத்தார். அவருக்காக நான் பல வருடங்கள் துயரப்பட்டேன். அவர் சில நொடிகளில் மண்ணுக்குள் சென்று விட்டார். இதயத்திலிருந்து ஒரு விக்கல் வந்தது. மூச்சு நின்றது போல. வினய் ஓடி வந்தார். கௌசல்யா, என்ன ஆச்சு? நான் சிரமப்பட்டு பேசினேன். என் முன்னாள் கணவர் இப்போது இந்த உலகில் இல்லை. அவர் சில கணம் அமைதியாக நின்றார். பிறகு என் தோளில் கை வைத்து, கடவுள் அவர் ஆத்மாவிற்கு சாந்தி அளிக்கட்டும். நீ போக விரும்பினால் நான் உன்னை கூட்டி செல்வேன் என்றார். நான் கண்களை மூடி தலையசைத்தேன். ஒரு உணர்வு என்னை உள்ளிருந்து உடைத்தது. ஒரு கேள்வி, ஒரு குறை. ஏன் அவர் என்னை கைவிட்டார்? அந்த கேள்வி இப்போது என் இதயத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும். ஏனென்றால் அதற்கான பதிலை கொடுக்க வேண்டியவர் இப்போது இந்த உலகில் இல்லை. அடுத்த நாள் நான் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டேன். அவர் சகோதரி நந்தினி என்னை பார்த்ததும் கட்டிப்பிடித்து, அண்ணி, அவர் கடைசி நிமிடம் வரை உங்களை நினைத்தார் என்று சொன்னாள். என் காலடியில் இருந்த பூமி விலகியது. நான் அமைதியாக அவர் சடலத்தின் அருகில் அமர்ந்தேன். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. என் உதடுகளில் ஒரு வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. வாழ்ந்தபோது உங்கள் அமைதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது என்ன பயன்? இறுதி சடங்கிற்கு பின் வந்த தருணம் மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஒரு முழு வாழ்க்கையின் ரகசியத்தை வெளிப்படுத்தியது. நான் அவர் தலைமாட்டில் அமர்ந்திருந்தேன். கண்ணீர் இப்போது நின்றுவிட்டது. இதயத்தில் ஒரு வெறுமை, எந்த வார்த்தைகளாலும் நிரப்ப முடியாத ஒரு வெறுமை. அப்போது நந்தினி என் அருகில் வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அவள் கையில் ஒரு பழைய உரை கடிதம் இருந்தது. அதில் என் முன்னாள் கணவரின் பெயர் மெல்லிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன. அவள் சொன்னாள், அண்ணன் சில நாட்களுக்கு முன்பு இதை என்னிடம் கொடுத்தார். அவருக்கு ஏதாவது நடந்தால் இதை உங்களிடம் சேர்க்கும்படி சொன்னார். என் இதய துடிப்பு நின்றது போல் இருந்தது. நடுங்கும் கைகளால் உரையை வாங்கி என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அந்த காகிதத்தில் அவர் மூச்சு அடைக்கப்பட்டது போல. எல்லோரும் சென்ற பிறகு இடுகாட்டில் அமைதி நிலவிய போது நான் அமைதியாக அந்த உரையை திறந்தேன். கடிதம் தொடங்கியது. கௌசல்யா, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் இந்த உலகில் இருக்க மாட்டேன். நான் உன்னை ஏமாற்றிவிட்டதாக, துரோகம் செய்துவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை வேறு. அது ஒரு உண்மை. அதை கூறி நான் என் மனதை உடைக்க விரும்பவில்லை. என் கைகள் நடுங்கின. இதயம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் துடிக்க மறந்தது போல. கௌசல்யா, யாத்திரையின் போது நீ விவாகரத்து குரலை கேட்டதாக கனவு கண்டாயல்லவா? அதே இரவில் நானும் ஒரு கனவு கண்டேன். என் வாழ்க்கைக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதாக நான் பார்த்தேன். என் மரணத்தின் நேரம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. டாக்டர் நான் நலமாக இருப்பதாக சொன்னார். ஆனால் இந்த ஆரோக்கியம் குறுகிய காலத்திற்காகத்தான் என்று என் இதயத்திற்கு தெரியும். நீ என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய். என் மரணத்திற்கு பிறகு உன் முழு வாழ்க்கையும் என் நினைவில் கழிப்பாய் என்றும் எனக்கு தெரியும். நான் அதை விரும்பவில்லை. நீ முன்னேற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தாயாக வேண்டும், ஒரு முழு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் நான் உனக்கு விவாகரத்து கொடுத்தேன். உன் வாழ்க்கை ஒரு மூடிய கதவுக்குள் அடைக்கப்படக்கூடாது என்பதற்காக. கௌசல்யா, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரார்த்தனை நீதான். நான் உன்னை விடுவித்து என்னை கடவுளிடம் ஒப்படைத்தேன். எல்லாம் முடிந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் இருந்த அமைதி அலறியது. நான் அந்த கடிதத்தை என் நெஞ்சோடு அணைத்து சத்தமாக அழுதேன். இப்போது எல்லாம் புரிந்தது. அந்த அமைதி, விவாகரத்து முடிவு, அந்த விசித்திரமான விலகல், இவை அனைத்தும் அன்பின் வடிவங்கள் தான். தன்னையே அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் அன்பு.
நான் அவர் கல்லறையை தொட்டு, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் நான் சந்தேகப்பட்டேன். நீங்கள் போய்விட்டீர்கள். ஆனால் எனக்கு வாழும் வழியை காட்டிவிட்டீர்கள் என்று சொன்னேன். இப்போது என்னுள் நன்றியுணர்வு மட்டுமே இருந்தது. வார்த்தைகளால் அல்லாமல் தியாகத்தால் நிரூபிக்கப்பட்ட அந்த அன்பிற்காக. இறுதி பிரார்த்தனையின் பலன் கடிதத்தை படித்த பிறகு என் இரவுகள் விழித்திருக்கும் கனவுகளால் நிறைந்திருந்தன. அவர் இறப்பதற்கு முன் எழுதிய வார்த்தைகள் ஒவ்வொரு நொடியும் என் மனதில் எதிரொலித்தன. இதயம் இரண்டு முனைகளுக்கிடையில் ஊசலாடியது. ஒரு புறம் அவருடைய ஈடு இணையற்ற அன்பு, மறுபுறம் பிரிவின் தாங்க முடியாத துக்கம். நான் மீண்டும் நந்தினியிடம் சென்றேன். அவள் இன்னும் துக்கத்தில் இருந்தாள். ஆனால் என் முகத்தில் இருந்த ஏதோ ஒன்று, நான் எதையோ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவளை உடனடியாக அடையாளம் காண வைத்தது. நான் மென்மையாக கேட்டேன், நந்தினி, அவருக்கு அவருடைய கனவை பற்றி ஏதாவது தெரியுமா? அவள் திடுக்கிட்டாள். பிறகு மெதுவாக தலையசைத்தாள். ஆம், அவர் என்னிடம் சொன்னார். ஆனால் உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். அவர் உங்களை துக்கத்தில் பார்க்க விரும்பவில்லை. கௌசல்யா, அவர் கனவில் என்ன பார்த்தார்? என் குரல் மெல்லியதாக இருந்தது, ஆனால் அழுத்தமாக இருந்தது. நந்தினி ஆழ்ந்த மூச்சு விட்டு, அவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிரம்பியது. அந்த இரவு நீங்களும் அவரும் கோவிலில் நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். அவர் பயந்து எழுந்தார். வியர்வையில் நனைந்திருந்தார். மூச்சு வேகமாக இருந்தது. நான் கேட்டபோது அவர் சொன்னார், கனவில் அவர் ஒரு வெள்ளை துணியில் போர்த்தப்பட்டு பலரிடையே படுத்திருப்பதை பார்த்தார். சுற்றிலும் அமைதி இருந்தது. நீங்கள் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஒரு குரல் சொல்வதை கேட்டார், உன் காலம் நெருங்கிவிட்டது. உன் கடைசி பிரார்த்தனையை கேள். எனக்கு மயிர் கூச்செறிந்தது. அவர் சொன்னார், கௌசல்யாவுக்காக நான் பிரார்த்தனை கேட்க வேண்டும். அவள் என் வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அவள் முன்னேற வேண்டும். வேறு ஒருவருடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் மரணம் அவளை வாழ்நாள் முழுவதும் கட்டி போட அவர் விரும்பவில்லை. நான் விம்மி விம்மி அழுதேன். இப்போது எல்லாம் தெளிவாகிவிட்டது. அவர் தன் அன்பை வார்த்தைகளால் அல்ல, தியாகத்தால் நிரூபித்தார். நான் வீடு திரும்பினேன். இப்போது என் இதயத்தில் எந்த குறையும் இல்லை. அவருடைய நினைவு மட்டுமே இருந்தது. ஒரு மகத்தான, அமைதியான, மிகவும் ஆழமான அன்பின் நினைவு. நான் அவருக்காக ஒரு சமய நிகழ்ச்சி நடத்தினேன். சிரம் தாழ்த்தி இறைவன் முன் அவருக்காக கைகளை உயர்த்தினேன். இறைவா, அவர் எனக்காக செய்த அன்புக்கு பலன் கொடு. அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தா. அவர் காட்டிய அதே பொறுமையை எனக்கு தா. சில சமயங்களில் மனிதன் வாழ்க்கையில் எல்லாம் சிதறி போகும் ஒரு திருப்பத்தின் வழியே செல்கிறான். ஆனால் திரும்பி பார்க்கும்போது அதே சிதறிய விஷயங்கள் ஒரு அழகான பாடமாக மாறுகிறது. அன்பு, தியாகம், தூய்மை ஆகியவற்றால் மட்டுமே உருவான ஒரு படம். இப்போது எனக்கு எல்லாம் புரிந்தது. என் கணவர் எனக்கு விவாகரத்தை கொடுத்து அளித்த காயம் உண்மையில் ஒரு இறுதி தியாகம். எந்த சாதாரண மனிதனும் அல்ல, ஒரு உண்மையான காதலன் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தியாகம். அவர் எனக்கு விவாகரத்தை கொடுக்காமல் தன் நோய் அல்லது நிறைவேறாத கனவுகளின் துணையுடன் என் பிரார்த்தனைகளுக்காக காத்திருந்தால் இன்று நான் அவருடைய விதவையாக இருந்திருப்பேன். என் முழு வாழ்க்கையும் அவருடைய நினைவில் கழித்திருப்பேன். நான் வேறு ஒருத்தரை பற்றி நினைத்திருக்க மாட்டேன். ஒரு புதிய உறவோ, தாய்மையின் கனவோ, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமோ இருந்திருக்காது. ஆனால் அவர் புரிந்து கொண்டார். நான் அவருடைய விதவையானால் அவருடைய மரணத்திற்காக அழுது கொண்டே இருப்பேன். வாழ கற்றுக்கொள்ள மாட்டேன். அவருடைய இதயம் தன்னை தவிர வேறு எதையும் ஏற்காது என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் தன் அன்பை வெறுப்பின் வடிவமாக கொடுத்து என் இதயத்திலிருந்து பயத்தை போக்க முயற்சித்தார். அப்போது அவர் என்னை துரோகம் செய்தார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது அது துரோகம் அல்ல, அன்பின் உச்சம் என்று புரிகிறது. அவர் தன் இறுதி மூச்சில் நான் அவருடைய பெயரால் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக நான் என் பெயரால் வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் ஒரு புதிய விடியலை காண வேண்டும். குழந்தைகளின் சிரிப்பை கேட்க வேண்டும். ஒருவருடைய உண்மையான தொடுதலை உணர வேண்டும். அவர் எனக்கு கொடுக்க முடியாத அனைத்தையும் நான் பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். தாய்மையின் உணர்வு, ஒரு முழுமையான குடும்பம், அன்பால் நிறைந்த வாழ்க்கை, அவருடைய அமைதி, அவருடைய முடிவு, அவருடைய பிரிவு, இவை அனைத்தும் என் நன்மைக்காகவே, என் மகிழ்ச்சிக்காகவே. நான் மீண்டும் கல்லறையை தரிசிக்க செல்ல ஆரம்பித்தேன்.
ஒவ்வொரு முறையும் ஒரு மலருடன் செல்வேன். அவர் கடிதத்தை என் நெஞ்சோடு அணைத்து ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வேன். நீங்கள் செய்த தியாகத்தை நான் என் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பேன். நான் சிறையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்னை விடுவித்தீர்கள். நீங்கள் எனக்கு ஒரு புதிய உலகத்தை கொடுத்தீர்கள். நான் அந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டேன். இறுதி தியாகம் என்பது ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தன் அன்பை துறப்பதுதான். என் கணவர் அந்த தியாகத்தை செய்துவிட்டார். இப்போது நான் அவர் அளித்த விடுதலையில் வாழ ஆரம்பித்தேன். என் இதயத்தில் அவருடைய அன்புடன், ஆனால் வாழ்க்கையை நோக்கிய பார்வையுடன். இப்போது ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது. காலையின் ஒளி சன்னல் வழியாக அறைக்குள் எட்டி பார்த்தபோது என் கைகளில் ஒரு சிறிய காலணியை உணர்ந்தேன். மென்மையான கதகதப்பான முழுமையான. அது என் மகள். என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு, மிகவும் விலை மதிப்பற்ற வெகுமதி. நான் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி சொன்னேன். இறைவா, நான் கனவிலும் நினைக்காத மகிழ்ச்சியை நீ எனக்கு கொடுத்தாய். வினையின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. குழந்தைகளும் தங்கள் தங்கைக்கு பொம்மைகள் வாங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். வீடு மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. என் இதயம் திருப்தியால் நிறைந்திருந்தது. என் கடந்த காலத்தின் எல்லா வேதனைகளையும் நான் ஒரு புறம் வைத்துவிட்டு யோசித்தேன். இதுதான் நான் பாலாஜியின் நிழலில் அழுது கேட்ட அதே பிரார்த்தனை. இன்று கடவுள் அதற்கு பலன் கொடுத்து விட்டார். என் வாழ்க்கையின் வேதனை, தியாகம், அமைதியால் நிறைந்திருந்த அந்த அத்தியாயம் இன்று ஒரு புதிய பக்கமாக மாறியிருந்தது. அன்பு, அமைதி, நன்றியுணர்வால் நிறைந்த பக்கம். நான் என் மகளை மடியில் வைத்து அவள் காதில் மெதுவாக சொன்னேன், நீ எனக்கு மட்டுமல்ல, நான் உன்னை பெற வேண்டும் என்பதற்காக என்னை விடுவித்த அந்த மனிதனின் பிரார்த்தனையின் பலனும் நீதான். ஆம், தியாகம்தான் அன்பின் மிக உயர்ந்த நிலை. அது வெளியில் வலியை தருகிறது. ஆனால் நேசிப்பவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தன் சொந்த இருப்பின் விலையை செலுத்தியும் இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யப்படுகிறது. நன்றி.